ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடிஎன் மக்கி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யணுன்றதை பார்க்கலாங்க. காலிஃப்ளவர் வச்சு இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். காலிஃப்ளவரில் இந்த மாதிரிலாம் செய்யலாமான்னு நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு நான் ஒரு காலிஃப்ளவர் பூ எடுத்திருக்கேன். நல்லா அதில் இருக்கிற இலையெல்லாம் எடுத்து ஓரம் போட்டுட்டு சின்ன சின்ன பீசஸாக பிரித்து எடுத்திருக்கேன். ஸ்டவ்வை ஆன் பண்ணிட்டு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதில் நமக்கு அந்த டஸ்ட்டு அதில் சின்ன சின்ன புழுக்கள் எதனா இருந்ததுன்னா அதெல்லாம் மொத்தமாக வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் மறுபடியும் வாஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது கூட ஒரு பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/4 கப்பு பசும் பால் எடுத்திருக்கேன். அது கூட பார்த்தீங்கன்னா 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் சேர்த்துன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டியூப் நான் சீஸ் எடுத்திருக்கேன். நல்லா சின்ன சின்ன பீசஸாக பிரித்து அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பார்த்துக்கு இதை அரைச்சி கொண்டு வந்துடலாங்க. இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே அரைச்சி ஓரமாக வச்சுருங்க. இன்னொரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற இந்த காலிஃப்ளவர் பூ இருக்குங்களா, அது அதில் சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா போட்டிருப்போம், புலாவ் செஞ்சுருப்போம், பொரியல் கூட்டி இதெல்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ காலிஃப்ளவர் சேர்த்துக்கிட்டோம். அது கூட கொஞ்சம் வெங்காயம், நல்லா ஒரு வெங்காயம், கொத்தமல்லி, 2 பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அது கூடவே 2 ஸ்பூன் பெப்பர் பொடி சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா நம்ம ஒரு பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சி கொண்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சா மட்டும் போதுங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை எடுத்து அப்படியே ஒரு பவுலில் மாற்றி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே இதில் மாற்றி விட்டாச்சு. இப்போ இது கூடவே நான் பார்த்தோன்னா ஒரே 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து நல்லா பெசரி எடுத்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி டீ, காஃபி சாயங்கால டைமில் குடிக்கிறப்ப இது கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பசங்களை சின்னவங்க பெரியவங்க எல்லாமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சு பாருங்கள். நல்லா ஒரு உருண்டை உருட்டி எடுத்து இந்த மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. தட்டி விட்டு அந்த நடுவில் ஒரு சின்ன ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. போட்டு எண்ணெய் பாருங்கள், நல்லா மிதமான தீயில் காஞ்சிருக்கு. இப்போ அதில் போட்டு ஒரு 3 பீஸாக தட்டி எடுத்துருக்கேன் பாருங்கள். நம்ம போடுறப்ப எவ்வளோ நைஸாக இருக்குது பாருங்கள். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா பஃபியாக இருக்கும், பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்குங்க. டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் காலிஃப்ளவர் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் சொன்னது போல் நீங்கள் திரும்ப திரும்ப காலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு இந்த மாதிரி செய்ய தோணும். அந்த அளவுக்கு அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை எடுத்துகிட்டு அப்படியே ஒரு தட்டில் மாற்றி விட்டுக்கலாம். கலர் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அதே போல் டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபஸ்ட் பேட்ச் போட்டு எடுத்தாச்சு. இப்போ 2வது பேட்ச் போட்டு எடுத்துக்கலாங்க. உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான் பாருங்கள், நமக்கு காலிஃப்ளவர் வச்சு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது பசங்களுக்கு ஒரு டிஃபனாக கூட கொடுக்கலாங்க, அவ்வளோ சூப்பராக சாப்பிடுவாங்க. நமக்கு இந்த ஸ்நாக்ஸுக்கு சூப்பராக சட்னி ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன். அப்படி பிடிச்சிருந்தா நம்ம ஏடிஎன் மகி சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு பிரித்து காட்டுறேன் பாருங்கள். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு, டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. அந்த சட்னியை தொட்டு சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்கும். இல்லை சட்னியே இல்லாமல் அப்படியே கூட சாப்பிட்லாங்க. அவ்வளோதான் பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் வச்சு சூப்பராக ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.